காங்கிரஸ் இயக்கத்தின் நண்பர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாநில செயலாளர் அண்ணன் வேலுமன்ராஜ் அவர்களே, விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஹரிஷ் பாபு அவர்களே, அதே போல அமைப்பு சாரா துறை சுரேஷ் அவர்களே, மற்றும் வட்டார தலைவர்களான முல்லப்பா அவர்களே, சுந்தரராஜ் அவர்களே, அனில் அவர்களே, தூண்களாகிய நீங்கள் இன்றைய தினம் நமது மாவட்ட தலைவருக்கு திரு உடல்நிலை செய்த காரணத்தால் இன்று நம்மளை நடத்த வேண்டிய நிலை. தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருவார் என வரவேற்பு இந்த நிகழ்ச்சியை போட்டுள்ளோம். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக சத்தியம், அகிம்சை ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் ஆகியவற்றின் மூலம் பல்வேறு போராட்டங்களை நடத்தி நம் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத் தந்தவர் மகாத்மா காந்தி அவர்கள் தமிழக கவர்னராக பொறுப்பேற்று மேற்கொண்டு தமிழக நலனுக்கு விரோதமாகவும் தமிழ் மக்களின் பண்பாட்டை சிறுமைப்படுத்துவதாகவும் சிறுமைப்படுத்துவதிலும் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுத் தந்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் என்றும் மகாத்மா காந்தி அல்ல என்றும் கூறியிருப்பதை அனைவரையும் பொதுப்படையாக வைத்திருக்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பெருமையாக பேசுவதற்கு பதிலாக அவரை மகாத்மா காந்தியோடு ஒப்பிட்டு பேசியிருப்பது மக்களிடையே கோபத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்தில் அகிம்சை முறையை கையாண்டவர் மகாத்மா காந்தி அவர்கள். அதற்கு மாறாக ஆயுதம் என்று போராட்டம் நடத்திய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இவர்களது பங்களிப்பை அனைத்து இந்தியர்களும் மனமோந்து ஏற்றுக்கொண்டு போற்றி பாராட்டி வருகிறார்கள். இருவரிடையே வேதம் கற்பிக்கின்ற வகையில் கருத்துக்களை RN ரவி அவர்கள் கூறியிருப்பது வரலாற்றை சரியாக அறிந்தும் அதை பிரித்து பேசுவதாக மலிவான அரசியலுக்கு அவர் அரசியல் விநியோகத்தோடு செய்து வருகிறார் என்று தெரிகிறது. எனவே உலகம் போற்றி மகிழும் மகாத்மா காந்தியின் பெருமைகளை சிறுமைப்படுத்த மேலும் கவர்னர் RN ரவியை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரஸ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக இந்த கண்டனத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எனதருமை தோழர்களே, இந்திய தேசத்தின் பெரும் பிரச்சனைகளுக்காகவும் பெரும் சட்டத்திட்டங்களுக்காகவும் பாடுபட்ட இந்திய தேசிய காங்கிரஸையும் நமது மகாத்மா காந்தி அவர்களையும் கொச்சைப்படுத்தி இந்த RN ரவி அவர்கள் மண்டலிலிருந்து இந்திய மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் விருப்பும் வெறுப்பும் கலந்த யோசனைகளையும் பல அவர் அதிகாரத்திற்கு மேலும் விலை குறைக்கும் வகையிலே அவர் நடந்து கொண்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்பதையும், ஆகவே RN ரவியை பலமுறை நாம் கண்டித்தோம். அவர் இந்த போக்கை மீண்டும் மீண்டும் கடைபிடித்து வருவது வேதனைக்குரிய விஷயமாகும். RN ரவி அவர்களே, நீங்கள் இந்த நாட்டின் பிரதமராகவும் இருக்கலாம், கவர்னராகவும் இருக்கலாம், ஜனாதிபதியாகவும் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் இந்திய மக்களின் உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் RN ரவி இல்லை, 6 ரவி வந்தாலும் 1000 ரவி வந்தாலும் இந்த காங்கிரஸ்காரனை கொச்சைப்படுத்த இயலாது. ஏனென்று கேட்டால் உங்களுக்கு வரலாறே தெரியவில்லை. வரலாறு தெரிந்திருந்தால் இது போன்ற அநாகரிகமான பேச்சுகளையும் மக்களை புண்படுத்தும் வகையிலும் பேசியிருக்க மாட்டீர்கள். ஏனென்று கேட்டால் வரலாறு தெரியாத RN ரவியை கொண்டு வந்து தமிழகத்திலே திருப்பிய பிஜேபி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன காரியங்களை இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. இதுவரை ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவேன் என்று சொன்ன மோடி என்று வெளியே போனார். அதை பற்றி கேட்க துப்பில்லை உங்களுக்கு. பெட்ரோல் விலை 60 ரூபாய் உள்ள பெட்ரோல் விலை 110 ரூபாயை உயர்த்தி அதை கேட்க
அந்த கேஸ் விலை இப்போது 1000 ரூபாய் கடந்திருக்கிறது. அதை கேட்க வக்கில்லை உங்களுக்கு. ஆகவே இது போன்ற மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் இந்த ஆரன் ரவியை நாம் கண்டிப்பாக அவரை விரட்டும் வரை இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஏவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். இதனுடைய ஆளுநராக செயல்படுகிறாரா அல்லது ஆர்என் ரவியாக செயல்படுகிறாரா என்று தெரியவில்லை. ஆர்என் ரவி என்றால் அவர் எந்த கருத்து வேணுமானும் பேசலாம். பிஜேபியினுடைய ஆர்என் ரவியாக எந்த கருத்துக்களை வேண்டுமானாலும் முன்வைக்கலாம். அதற்கு நாங்களும் பதில் சொல்வோம். ஆனால் ஆளுநர் ரவியாக என்ன பேச வேண்டும் என்பதை ஆளுநர் தெரிந்துதான் பேசுகிறேன். அவர் ஆளுநராக செயல்பட்டால் அவரை மதிக்கும் நிச்சயம் ஒவ்வொரு கடைக்கோடி காங்கிரஸ் என்பதும். ஏனென்றால் அந்த பதவியை வகுத்து கொடுத்தவர்களே எங்கள் தலைவர்கள் தான், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தான். அவர்கள் வழி வந்திருக்கும் நாங்கள் நிச்சயம் அந்த பொறுப்புகளை உணர்ந்து அந்த பொறுப்பில் பயணிக்கும் ஒவ்வொரு அதிகாரிக்கும் நிச்சயம் மரியாதை செலுத்துவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவர் ஆளுநர் ரவியாக செயல்படாமல் ஆளுங்கட்சி பிஜேபியினுடைய ரவியாக செயல்படும் போது நிச்சயம் அவரை கண்டிப்போம். நீங்கள் பிஜேபி ரவியாக இருந்தால் பிஜேபி நுழைந்து மக்களிடம் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று எங்கள் தலைவர்கள் பற்றி குறையோ குற்றமோ இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் எதற்கும் லாயக்கு இல்லாமல் அரசாங்க பதவியில் அமர்ந்து கொண்டு தலைவர்கள், அதாவது உங்களுக்கு அரசாங்கத்தை அமைத்து கொடுத்த எங்களது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை கொச்சப்படுத்தி பேசுவது நிச்சயம் ஏற்கத்தக்கது. இனிமேல் இது போன்ற போட்டியினை மீண்டும் ஆர்என் ரவி அவர்கள் தொடர்ந்தால் நமது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவரின் தலைமையில் மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நிச்சயம் நடைபெறும். எங்களது வரிப்பணத்தில் சம்பளங்களும் பல சேவைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆர்என் ரவி அவர்கள் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பேசி வரும் இந்த நிலையை நிச்சயம் கண்டிக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் கலமங்கலம் ஒன்றியம் சார்பாகவும் நிச்சயம் வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற செயலில் மீண்டும் ஈடுபடக்கூடாது என்று எச்சரிக்கை விடுகிறோம். இறுதி எச்சரிக்கை. அடுத்த கட்டமாக நிச்சயமாக பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த மேற்கு ஆர்என் ரவி அவர்களுடைய அறிவுறுத்தான செயல்களை எதிர்த்தும் அவர் காந்தியின் மீது கூறியிருக்கின்ற தவறான எதிர்த்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து துறை தலைவர்கள், நகர மாநகர நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தினை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது தற்பொழுது அவர்கள் செய்திருக்கின்ற மிகப்பெரிய தவறு என்னவெனில் இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக முதன்மையானவரும் பெற்றுக் தந்த மாபெரும் தந்தை காந்திஜி அவர்களை பற்றி அவர் கூறியிருக்கின்ற செயல் ஒவ்வொருடைய பொதுமக்களிலும் அது மட்டுமில்லாமல் அனைத்து மக்கள் உள்ளத்திலும் நன்மை விதைத்து அவர்களை காயப்படுத்தி மாற்றி வளைத்துக் கொண்டிருக்கின்றார். மக்களே, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ப்ரோக்ராம் நல்லா கத்துக்க சவுண்ட் வர மாட்டேங்குது. தமிழ்நாட்டுல சேவை பண்றதுக்காக இருந்தார். எங்க காங்கிரஸ் மூத்த தலைவர்களை கொச்சப்படுத்துறாரு பரதேசம். இதெல்லாம் என்ன தெரியும்? ஆர்என் ரவி என்ன தொழில் என்ன செய்யணுமோ என்னென்ன அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் செய்யணும். மக்களே எங்க தலைவர்களே கொச்சப்படுத்துறது இதோட நிறுத்திங்க. ஆர்என் ரவி அவர்களே நாங்க ரொம்ப நல்லபடியா ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிறோம். அடுத்த டைம் எங்களுக்கு மறுபடியும் இது வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் இல்லை, நல்ல பெரிய ஆர்ப்பாட்டமே பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. மறுபடியும் சேர்ந்துருவோம் 1000 பேரு. இது மறந்தாவர்களே எனக்கு வாய்ப்பு இருந்துக்கிறேன். அனைத்து மாவட்ட தலைவர்களிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கேசர் ஐயரி அதன் உத்தரவின் பேரிலும் கிருஷ்ணகிரி பார்லிமெண்ட் உறுப்பினர் டாக்டர் ஏ செல்லப்பன் அவர்கள் ஆலோசனையில் இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மற்றும் ஒசூர் மாநகர் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் இன்று தமிழக ஆளுநருக்கு எதிராக இன்று ஒசூர் மாநகரத்திலே இந்த ராம்நகர் தொகுதியில்
மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய மேற்கு மாவட்ட நிர்வாகிகளான ஓசூர் மாநகர தலைவர் பாரதிநாதன் அவர்களே, மாநிலவர் இதற்கு முன்பு நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே, அதாவது மத்திய பணியாளர் ஆணையத்தில் பணிபுரிந்தவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வரலாற்று தெரியாமலே அவர் அதிகாரியாக பணியாற்றிவிட்டு இன்று வரலாறு மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை மக்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் பிஜேபி ஏஜென்டாக தான் செயல்பட்டு வருகிறார் தவிர மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களில் எதுவே முன்னெடுப்பது என்பதை இந்த கண்டனத்தினாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ஒரு ஆளுநர் என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டுமே தவிர அவர் ஒரு பாஜக மாநில தலைவராகத்தான் இன்று செயல்படுகிறார். பாஜக மாநில தலைவர் ஒன்று, பாஜக மாநில தலைவர் இரண்டு, இந்த இரண்டு பாஜக மாநில தலைவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். பிரிவினைகள், மக்களுடைய பிரிவினைகள் ஏற்படுத்துவதும் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக இன்று தமிழக ஆளுநர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த வேலை பார்க்க வேண்டும் என்றால், சரியான தைரியமாக வந்தால் அவர் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலிலே மக்களிடத்திலே ஜனநாயக முறையில் வென்றுவிட்டு இந்த தூண்டுதல்கள் செய்ய வேண்டும். ஆளுநர் அவர்கள் இன்று சுபாஷ் சந்திர போஸ் பற்றி அவர் பேசுகிறார்கள். காந்தியடிகள் அகிம்சையில் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை இல்லை என்று மறுக்கிறார்கள். இதை அதே சுபாஷ் சந்திர போஸும் காங்கிரஸ் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. அதே அவர் அண்ணாமலை, அதே கட்சியை சேர்ந்த அண்ணாமலை கூறுகிறார் காமராஜர் செய்து. காமராஜர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். காங்கிரசின் வரலாறு மட்டும்தான் அவர் பேச முடியும். அவர் செய்தது ஒன்றும் இல்லை, நாட்டை மட்டும்தான் விற்றுள்ளார்கள். நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் காங்கிரஸ் தான். ஆனால் காங்கிரஸ் செய்தது ஊழல் என்கிறார்கள், இவர் விட்டுவிட்டது யோக்கியர்கள் என்றார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்பதே தெரியவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க இவருடைய அச்சத்தில் ஏற்படுத்தும் வார்த்தைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பயன்படுத்தி அசாதாரண சூழ்நிலை இவர் பயன்படுத்தி உருவாக்கி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை இவர் தான் சீர்குலைக்கிறார் தவிர யாரும் சீர்குலைக்கவில்லை. இவருடைய வார்த்தையினால மத்திய அரசு இவர் ஆளுநர்கள் பணியிலிருந்து மறுபடியும் திரும்ப பெறணும். இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனைத்து மக்களின் கோரிக்கை. இவர் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அதாவது பிரிவினைவாதங்களை மட்டும்தான் உருவெடுக்கிறார். மக்களிலே மற்ற எந்த விஷயங்களும் மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த விஷயங்கள் எதிலையும் ஒரு முன்னெடுப்பதும் இல்லை. எந்தவித ஒரு தமிழ்நாட்டின் முன்னோக்குவதற்கான ஒத்துழைப்பும் கொடுக்கப்படவில்லை. எனவே மத்திய அரசு பாசிச கொள்கை கொண்ட பிஜேபி அரசு உடனடியாக இவரை திரும்ப பெற வேண்டும். அதாவது அவருக்கு கைக்கூலியாகவும் ஏஜென்டாக செயல்படுவதனால் இன்று அவர் இங்கே ஒரு பாஜக தலைவராகவே செயல்பட்டு வருகிறார். மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இது வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே இந்த கூட்டத்தில் வாய்ப்பளித்த அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் எதிர்த்து மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் இந்து தம்பி தியாகராஜன் அவர்களே, விவசாய சங்கத்தினர் அரசியல் சட்டத்தை தூக்கி வீசிவிட்டு ஜனநாயகத்தை அழித்துவிட்டு இந்த நாட்டை குற்றச்சூழலாக்கும் நிலைக்கு வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தூண்டுதல்களாக வந்திருக்கின்ற ஆரிஃப் முகமது கான், ஆர் என் ரவி ஐபிஎஸ் படிக்கவில்லை, ஆர் என் ரவி எஸ்எல்சி படிக்கவில்லை, ஆர் என் ரவி நாடு வைத்துக் கொண்டிருந்தான். ஆடு வைத்துக் கொண்டிருந்தவன் இந்த ஆர் என் ரவி. அதற்காகத்தான் இந்திய வரலாற்றை சரியாக தெரியவில்லை. இந்திய வரலாறு படித்திருந்தால் தான் அவனுக்கு தெரியும். படிக்காமலே ஐபிஎஸ் ஆக வந்திருக்கின்ற ஒரு அதிகாரியாக இருந்தவன் அந்த ஆர் என் ரவி. அவனுக்கு காந்தியை பற்றி தெரியவில்லை, சுபாஷ் சந்திர போஸை பற்றியும் தெரியவில்லை. அந்த ஆர் என் ரவிக்கு சுபாஷ் சந்திர போஸை பற்றி தெரியவில்லை, காந்தியை பற்றி தெரியவில்லை. காந்தியும் சுபாஷ் சந்திர போஸும் இந்திய சுதந்திர போராட்டத்திலே இரட்டைக்கோள் துப்பாக்கி போல அன்று மிதவாதம் போராட்டம் களத்திலே வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு மிதவாத குழு ஒன்று, தீவிரவாத குழுக்கள் ஒன்று. சுதந்திரம் பெறுவதற்காக ஒரே எண்ணம் கொண்டவர்கள் தான். அதில் தீவிரவாத
போராட்டத்திலே ஒரு பங்கு எடுத்தவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் மகாத்மா காந்தி. இல்லை இல்லை, நீங்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி இந்த நாட்டிலே சுதந்திரம் வாங்கினால் இந்தியாவில் இருப்பவர்கள் வெள்ளையனுடைய துப்பாக்கியிலே பாதி பேர் இறந்து விடுவார்கள் என்று சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் துப்பாக்கியை ஏந்த வேண்டும் என்றார்கள். ஆனால் குறிக்கோள் சுதந்திரம். அப்பொழுது மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸுடைய கருத்துக்களை ஏற்கவில்லை. இந்த நாட்டிலே ரத்தம் ஆறு ஓடக்கூடாது, இங்கே துப்பாக்கிகள் பிரயோகப்படுத்தக்கூடாது என்று சொன்னார். அதற்காக பர்மாவிலே போய் இந்திய தேசிய ராணுவ படையை உருவாக்கினார் சுபாஷ் சந்திர போஸ். அந்த ராணுவ படையிலே அதிகமாக கலந்து கொண்டிருந்தவர்கள் அந்த காலத்திலே தமிழர்கள் தேயிலை தோட்டத்திலே வேலைக்கு சென்றவர்கள் தான் அந்த INA சேர்ந்தவர்கள். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஹிட்லரோடு தொடர்பு வைத்தார். ஜெர்மானியினுடைய சர்வாதிகாரி ஹிட்லரோடு தொடர்பு வைத்து, ஜப்பானினுடைய சர்வாதிகாரியினுடைய ஹிட்லரோடு தொடர்பு வைத்து, இத்தாலியினுடைய தலைவர் முசோலினியோடு தொடர்பு வைத்து இந்திய தேசிய படையை கட்டமைத்தார் சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் மகாத்மாவை ஏற்கவில்லை. பம்பாய் மாநாட்டிலே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் நடக்கிறது. தேர்தல் நடக்கின்ற போது காந்தியின் சார்பாக பட்டாபி சீதாராமையா அவர்களை நிறுத்துகிறார்கள். பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் நிற்கிறார் தேர்தலிலே, காங்கிரஸ் கட்சி மாநாட்டிலே. அப்பொழுது சுபாஷ் சந்திர போஸ் வென்று பெறுகிறார். ஆனால் மகாத்மா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தலுக்கு முன்பு பட்டாபி சீதாராமையா தோத்தா நான் தோத்த மாதிரியான். பட்டாபி சீதாராமையா தோத்தா நான் தோத்த மாதிரின்னு சொல்லி மகாத்மா காந்தி அறிக்கை விட்டாரு. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்று விட்டார். உடனடியாக மேடை ஏறிய சுபாஷ் சந்திர போஸ், காந்தி தோற்கக்கூடாது, தோற்க விடமாட்டேன், என் பதவியை ராஜினாமா செய்கிறேன், பட்டாபி சீதாராமையா தான் தலைவர் என்று காந்தியின் மீது அன்பு கொண்ட சுபாஷ் சந்திர போஸ். ஒழிக ஒழிக RN ரவி ஒழிக, ஆளுநர் RN ரவி ஒழிக, ஆளுநர் RN ரவி ஒழிக. வென்றிடம் வென்றிடம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வென்றிடம் 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 இந்திய கூட்டணி வென்றிடம். RN ரவி ஒழிக, ஆளுநர் ஒழிக, ஆளுநர் ஒழிக, ஆளுநரின் ஆணவம் ஒழிக, ஆளுநரின் ஆணவம் ஒழிக, காந்தியை கொச்சைப்படுத்தி ஆளுநரின் ஆணவம் ஒழிக, ஆளுநரின் ஆணவம் ஒழிக. வெல்லட்டும் வெல்லட்டும் இந்திய கூட்டணி வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும், காந்தியின் புகழ் வெல்லட்டும், காந்தியின் கொள்கை வெல்லட்டும், காந்தியின் புகழ் வெல்லட்டும். வாழ்க வாழ்க வாழ்கவே இந்திய தேசிய காங்கிரஸ், வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் ராகுல் காந்தி, வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே அன்னை சோனியா காந்தி, வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பிரியங்கா காந்தி, வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே KS அழகிரி, வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் செல்லக்குமார், வாழ்கவே. வென்றிடம் வென்றிடம் இந்திய கூட்டணி வென்றிடம், இந்திய கூட்டணி வென்றிடம். ஜெய் ஹிந்த். इंडिया देश कांग्रेस कमिटी इंकोकी दशा स्टार्ट இன்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் தமிழக ஆளுநர்
RN ரவியை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒசூர் மாநகரிலே நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக ஆளுநர் அவர்கள் பிஜேபியின் ஏஜெண்டாக செயல்பட்டு வரலாற்றுகளை திருப்பி கூறுவது மிகவும் கண்டனத்துக்குரியாக இருக்கிறது. அதாவது மக்களிடையே வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் உருவாக்கும் விதமாக அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அவர் ஒரு மத்திய தேர்வாணையத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அதிகாரியாக பணியாற்றி இன்று மக்களிடையே ஒரு வெறுப்புணர்ச்சி உருவாக்கும் விதமாக காந்தியடிகள் சுதந்திரம் பெற்றுத் தரவில்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார் என்று ஒரு திருத்தி பேசியுள்ளார்கள். இரட்டை குழலாக அவர் எல்லோரும் செயல்பட்டு அகிம்சை வழியாக தான் இன்று சுதந்திரம் பெற்றது என்று வரலாறு இருக்கிறது. அதை வரலாற்றை திருப்பி பேசுவது கண்டனத்துக்குரியது என்று நான் இதை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அந்த LICயிலே இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு 40 லட்சம். காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மகாத்மா காந்தி அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவிலே மகாத்மா காந்தியால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, நேதாஜியால் தான் சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை பதிவிடுகிறார். அவர் ஆளுநராக இருந்து கொண்டு செயல்பட்டாலும் அவர் RSS என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் நாம் மனதிலே வைத்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த காங்கிரஸ் இயக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு நாம் பணியை செய்ய வேண்டிய சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மிகப்பெரிய ஒரு உழைப்பை இந்த இயக்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தலைவர்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்திருக்கிற மோடி அவர்கள் மிகப்பெரிய பொய்களை சொல்லி அதை நம்புகின்ற அளவிலே சொல்லி இந்த நாட்டை இன்றைக்கு 10 ஆண்டு காலமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த ஆட்சிக்கு இந்தியாவில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது வெறும் 4000 கோடி தான் நம்மளுடைய பட்ஜெட். ஆனால் இன்னைக்கு 45 லட்சம். அதை இது வரக்கூடிய இந்த தேர்தலிலே கண்டிப்பாக நாம் அவர்களை முறியடிக்க வேண்டும். காங்கிரஸ் வெற்றி பெற செய்து இந்த நாட்டை ஆளுகின்ற அந்த உரிமையை வாப்பா எல்லாம் எடுப்பா எல்லாம்